இருக்கானோ அந்த முருகனை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது, செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ராகு திசையில் இருப்பவர்களுக்கு. சுப்பிரமணியான்னு சொல்லுவோம், நம்ம கர்நாடகாவில் இருக்குது, அந்த இடத்திற்கு ஒரு தரமாவது போய் வருதல் இந்த ஒரு வருஷத்தில். போனோம்னா கடகடன்னு டூரிஸ்டாக போயிட்டு 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு வெளில வந்துடக்கூடாது சார். எங்கே போனாலும் 2 மணி நேரம் இருக்கணும் அங்கே. அடுத்தது ராகு திசையில் இருப்பவர்களுக்கு மெயினாக ராகு கால பூஜைன்னு சொல்லுவாங்க. சில கோயில்களில் நடக்கிறது, காளஹஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம், நிறைய இடங்களில் ராகுவுக்கு இது உண்டு. அந்த மாதிரி இடத்துல நாம் ஒரு 3 to 5 தரம் நம்மளால் முடியும்னா பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், அபிஷேகத்துக்கு பாலை வாங்கி கொடுத்துருங்க. ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் பாலை வாங்கி கொடுத்துருங்க. அது ராகு திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். உடல் உபாதைகளை குறைக்கும், மேன்மையை தரக்கூடிய